Hello friends, welcome to Spice and Sparkle. Last video நம்ம பால் கொழுக்கட்டை பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். பாயாசத்தில் நான் பாதி அரிசி மாவு உருண்டையை தான் பயன்படுத்தினேன். அதில் மீதி அரிசி மாவு உருண்டையை என்ன பண்ணலான்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, விநாயகருக்கு பிடிச்ச அம்மணி கொழுக்கட்டை தான். அதை எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம பார்ப்போம். இதை செய்கிறது ரொம்ப சிம்பிள். அதுக்கு ஒரு ஸ்டீமரில் நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க, நெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். அதில் இந்த அரிசி மாவு உருண்டையெல்லாம் போட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லைனா ஒரு 20 நிமிஷம் நீங்கள் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ரைஸ் பால்ஸ்லாம் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு, நெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துருங்க. வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 வரமிளகா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. எனக்கு பச்சை மிளகா ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால ஒரு 2 பச்சை மிளகாவை கிள்ளி போட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த ரைஸ் பால்ஸ் எல்லாம் இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மணி கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் எப்படியோ உங்களோட டேஸ்ட்டுக்கு பொறுத்த மாதிரி இட்லி பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா இதெல்லாம் தனியாக வறுத்து பொடி பண்ணியும் போடலாம். பட் இப்போ எனக்கு அதுக்கு டைம் இல்லாததுனால நான் ஸ்ட்ரைட்டாக இட்லி பொடியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவில் தூவி ஒரு கிளறி இறக்கிடுங்க. இதோடையே கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணி போட்டு விட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை, ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சுன்றதுனால என்னால் வெளில போய் வாங்க முடியாதனால நான் இது இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிடுறேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மணி கொழுக்கட்டை சிம்பிளாகவும் சூப்பராகவும் தயாராகிடுச்சு. இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். நீங்களும் இது உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.